Hi friends, good evening. ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் என்ன, குக்கும்பர்னா என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் ஹை லெவலில் பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸு அது ஒவ்வொன்றும் வந்து என்ன பண்ணுது, ஸோ அதற்கு என்னென்ன பேசிக்கலி ஹவு டு இம்ப்ளிமெண்ட் திஸ், இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் இந்த செஷனில் நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஸோ இப்போ லீனியர் பார்த்தீங்க அப்படின்னா, லீனியர் இஸ் நத்திங் பட் ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக். இப்போ நம்ம செலினியம் ஐடிலாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஒரு பிளக்கின் குரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு பிளக்கின். அந்த பிளக்கினை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷனை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து ஃபியூச்சரில் ப்ளே பண்ணிக்கலாம், ரீப்ளே பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம டெஸ்ட் கேசஸ் வந்து அந்த மாதிரி ரெக்கார்ட் அண்ட் ப்ளேபேக்காக இருக்கும். ஸோ மாடுலர் ட்ரிவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் நிறைய மாடியூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ லாகின் ஒரு மாடியூல், and searching a product is another module, and adding to a cart and payment gateway is another product, and shipment and tracking the delivery is another module. ஸோ இவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் கேஸையும் மாடியூல் பை மாடியூலாக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது மெயின்டைனபிலிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? யூனோ இல்லை எல்லாத்தையுமே வந்து புட் டுகெதர் போட்டு நம்ம ஒரே ஜாவா ஃபைலில் எல்லா கோடையும் போட்டு மெத்தட்லாம் இல்லாமல் ஒரே மெயின் மெத்தடில் கோட் அடித்தோன்னா, when it comes to your future maintenance phase, it will be really tedious task, ரைட்டா? ஸோ இது நம்ம மாடலாக பிரித்து வச்சுக்கிட்டோம். லாகின் மாடியூல் அண்ட் ஹோம் பேஜ், ஷிப்மெண்ட் பேஜ் அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்யூச்சரில் லாகின் பேஜில் மட்டும் ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைலில் மட்டும் அந்த பர்டிகுலர் மெத்தடில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ரெஸ்ட் ஆஃப் த மாடியூல்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால மாடியூல் பை மாடியூலாக நம்ம வச்சுக்கலாம். இதான் வந்து சிம்பிள் இட்ஸ் கான்செப்ட். தீஸ் ஆர் தி கான்செப்ட்ஸ் நம்ம வந்து தட் வில் ஹெல்ப் டு மெயின்டெனபிலிட்டி ஆஃப் டெஸ்ட் கேசஸ். ஸோ கீவேர்ட் ட்ரிவன் பேசிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கீவேர்ட்னா என்னங்க, நம்ம இப்போ ஜாவாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வாட் ஆர் த வேர்ட்ஸ் தட் வி சே தட் இட்ஸ் அ ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இன் ஜாவா, ரைட்? ஸோ வென் யூ கால் இட் அஸ் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ், வி ஹவ் பப்ளிக் அக்சஸ் மாடிஃபைக்ஸ் அதெல்லாம் வந்து பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட் அதெல்லாம் வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். பப்ளிக், கிளாஸ், இம்போர்ட், நியூ அதெல்லாம் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். கரெக்டுங்களா? These are the words reserved by JVM or JDK, right? So similarly, those reserved words are also called as keywords, right? So similarly, in Selenium, we do have keywords or the commands, Selenium commands. இப்போ வந்து நம்ம send keys, கிளிக்கு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து கீவேர்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கீவேர்ட் ட்ரிவன் அப்ரோச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லேமேனுக்கு வந்து ஆட்டோமேஷனே தெரியாது. இன் த சென்ஸ் தட் they don't know much about the programming, right? So still, if they want to enable it with automation, what you can do, you can create a wrapper out of your Selenium code. ஸோ ஒரு வேப்பர் மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, எக்ஸலில் அவங்க வந்து ஜஸ்ட்டு இப்போ சென்ட் கீஸ்னு ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, சென்ட் கீஸுக்கு பேசிக்கலாக என்ன தேவை, என்ன லொக்கேட்டர் வேணும் நீங்கள் டிசைட் பண்ணணும். இஃப் இட் இஸ் ஐடி ஈக்குவல் டு 1 2 3, இல்லை எக்ஸ்பாத், இல்லை சிஎஸ்எஸ் செலக்டர், இல்லை நேம், லிங்க் டெஸ்ட், அதை வந்து ஸோ ஐடி லொக்கேட்டர் நேம்னு ஒரு காலத்தில் எக்ஸலில் ஒரு காலத்தில் கொடுத்துக்கலாம். லொக்கேட்டர் வேல்யூ அது என்ன ஆக்சுவல் ஐடி அதை கொடுத்துக்கலாம். அண்ட் வாட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் ஹஸ் டு பி பெர்ஃபார்ம்ட் இன் த சென்ஸ் தட் இஃப் இட் இஸ் என்கேஸ் ஆர் கிளிக் ஆர் switch to element, whatever it is, right? mouse to element, mouse over அந்த ஆப்ரேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸலில் நம்ம வந்து ஒரு லேமேனால் ஆட்டோமேஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம கீவேர்ட் ட்ரிவனை எனேபிள் பண்ணுறது தான் கீவேர்ட் ட்ரிவன் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ டேட்டா ட்ரிவன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் டேட்டாவை வந்து டெஸ்ட் டேட்டாவை வந்து we have to isolate from the actual test case, ரைட்? ஸோ டெஸ்ட் கேஸில் வந்து நம்ம டேட்டாவெல்லாம் ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் கேஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணி நம்ம தனியாக மெயின்டைன் பண்ணணும், எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில் மெயின்டைன் பண்ணணும். அதான் டேட்டா ட்ரிவன். சிமிலர்லி ஹைவே ட்ரிவன் அப்படின்னா, வென் அவர் ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட்ஸ் ஆல் திஸ் ஃபியூச்சர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து லீனியர் மட்டும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஹைப்ரிட்னு சொல்ல முடியாது. பட் இஃப் வி சப்போர்ட் more than one types or flavors, that is called hybrid. இப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அது இதுவும் சப்போர்ட் பண்ணுது, மாடுலரும் சப்போர்ட் பண்ணுது, கீவேர்டும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ when it supports one
and more features are the types that's called hybrid, right? So TDD, BDD, அதான் இப்போ நம்ம இன்னைக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். So as I said before, TDD is for tester, developer, and BDD is for tester, right? So more about BDD we will be discussing. And TestNG is the successor of JUnit. JUnit is for unit testing the JUnit Java modules or Java units. So TestNG is stands for test next generation. ஓகே, ஸோ இதாங்க இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பிடிடியை பற்றி எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.